ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் எடுக்காத சமயத்தில் இந்த மாதிரி கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு மீல் மேக்கரும் உருளைக்கிழங்கும் வச்சு இந்த மாதிரி நல்லா சூப்பரான தகன்னு அருமையான கிரேவி செய்யலாங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், மீல் மேக்கரெல்லாம் நல்லா வெந்து வருது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு ஜன்னி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சுட்டு எல்லா மீல் மேக்கரையும் வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை தண்ணி வந்து ஊற்றி விட்டுறலாங்க. இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அடிக்கணமான கடாயாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். ஆனால் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம மீல் மேக்கர் வந்து பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ரெண்டுத்தையும் வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலா எல்லாம் இந்த சோயா ஜங்க்ஸ் வந்து நல்லா உள்ளே உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி வறுக்கும் பொழுது நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வறுத்தாச்சுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ அதே கடாயில் மறுபடிக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் பொரியுது பாருங்கள். பொரிய விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ வதக்கி விட்டாச்சுங்க. இந்த சமயத்தில் தக்காளி வந்து 3 தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது மிளகாத்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. இதுவும் காஷ்மீரி மிளகாத்தூள் தான். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், திக்காகிடுச்சு. இப்படி இருந்தால் கரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம மசாலாவை வந்து பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள். இந்த மாதிரி. இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, மீல் மேக்கரு, இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நமக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லா திக்கான பதத்துக்கு தாங்க வைக்கிறேன். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் தாங்க ஆகும் இது வேக. சட்டுன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள், கிரேவி எல்லாம் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க. இது நம்ம சாதத்து கூடவே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.